இன்றைய நாளுக்கான முதல் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்கங்க. பிக் பாஸ் வீட்டில் ஒஸ்ட் பெர்ஃபார்மர் தேர்வு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதை தான் நம்ம இந்த ப்ரோமோலேயே பார்க்கின்றோம். பார்வதி யாரை சொல்கிறாங்கன்னா, ரம்யாவை சொல்கிறாங்க. கெமி இவங்க யார், வியானா வந்து வினோத்தை சொல்கிறாங்க. வினோத்துக்கு ஒரே அதிர்ச்சி ஆகுது. என்ன இந்த பொண்ணு நம்மளை சொல்லுது, இன்னுமா இந்த பொண்ணுக்கு அந்த பர்சனல் வெஞ்சன்ஸ் போகலை அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறாரு. அதற்கு அடுத்தது கெமி வராங்க. கெமி வந்து என்னுடைய பார்வையில் சிறப்பாக செய்யாத நபராக நான் சாண்ட்ராவை பார்க்கின்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்தது அரோரா வராங்க, சாண்ட்ரா, கனி வராங்க. இப்போ எனக்கு ஒஸ்ட்டு பர்ஃபார்மர், ஒஸ்ட்டு டீம்னு ஒரு பேட்சை நான் போட்டுக்கிட்டு என் வாழ்க்கையிலேயே நான் காண முடியாத அவமானத்தை கண்டுகிட்டு இருக்கேன். அதுக்கு காரணமே இந்த சாண்ட்ரா தான். இந்த சாண்ட்ராவுக்கு அந்த பதவியை ஒஸ்ட்டு பர்ஃபார்மரை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கனி சொல்கிறாங்க. அதற்கு பிறகு வந்து திவ்யா வராங்க. அவங்க வந்து கனியை தான் நான் ஒஸ்ட்டு பர்ஃபார்மர்னு சொல்லுவேன். ஏன்னா அவங்க வந்து இங்கேயும் அங்கேயும் மாற்றி மாற்றி பேசி தான் நல்ல பேர் வாங்குறதுக்காக பல விஷயங்களை செஞ்சு விட்டாங்க. அது யாருக்கும் தெரியல. அவங்களுக்கு சிக்கன் இருந்தால் போதுன்ட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்ல, அதுக்கப்புறம் சாண்ட்ரா எழுந்து வராங்க. நான் திவ்யாவை தான் சொல்லுவேன். நான் திவ்யாவின் மனம் சுக்குநூறாக உடையுதுங்க. அதுக்கப்புறம் சாண்ட்ராவே திவ்யாவை சொல்லிட்டாங்களா, இனி திவ்யா பக்கம் வண்டியை விடுன்னு சொல்லிட்டு அமித், அதுக்கப்புறம் பிரச்சனையே வந்து திவ்யா அண்ட் அரோராவை தான் சாண்ட்ராவை தான் சொல்கிறாரு. இவங்க வந்து ஏதோ ஒன்று பண்ணுறாங்க, இது தனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அப்படின்னு சொல்ல, என்னடா பிரச்சனையை நம்மளை தான் சொல்கிறாங்களா அப்படின்னு மனம் உடஞ்சி போகிறாங்க திவ்யாவும் சாண்ட்ராவும். அவங்க ஏதோ ஒரு ப்ளே பண்ணியிருக்காங்க, அது யாருக்குமே போய் சேரலையே. நான் ஒரு கேமை மாற்ற போகிறேன்னு ஒரு 4 பாயிண்ட் கொடுத்தேன். இந்த 4 பாயிண்ட்டே பிரஜனுக்காகத்தான் கொடுத்தேன். அந்த பிரஜனையே வந்து நம்மளை ஒஸ்ட்டுன்னு சொல்லும்பொழுது, இதுக்கப்புறம் நம்ம இந்த பிக் பாஸ் வீட்டில் இருக்கிறதா, இல்லை ஜெயிலே போய் படுத்துக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு இந்த 2 நபர்களும் வராங்க. அவங்களையே இந்த வாரத்தின் ஒஸ்ட் பர்ஃபார்மர் அப்படிங்கிற கேட்டகரியில் கொண்டு வந்து வைக்கிறாங்கங்க. அடுத்தது பெஸ்ட் பர்ஃபார்மர் வேறு இருக்கா.